ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல வெளியான ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க ரூமை விட்டே வெளியில வரது கிடையாது. சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, வீட்டை சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு அக்கா வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த அக்கா வீட்டுல இருக்கும் போதும் நம்ம ஹீரோயின் ரூமை விட்டே வெளியில வர மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரூமை விட்டு வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கு இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஆக்ஷன் இன்னொரு இடத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்க நம்மளே கொன்றுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்க. அப்படி இல்லனா தானே செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இந்த மாதிரியான தாட்டு ரிப்பீட்டடா நம்ம ஹீரோனுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா யாரையுமே தாம் பக்கத்துல நெருங்க விட மாட்டாங்க. வீட்டுல பயன்படுத்தக்கூடிய கத்தி, ஸ்பூனு, என் கிரிக்கெட் பாலை பார்த்து கூட பயப்படுவாங்க. ஹீரோனோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு கௌரிங்க. கடற்கரையில நின்று அலைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடலுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க கௌரி அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி இருக்குது. பட்டுன்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். அப்ப நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குறாங்க. கையில என்னவோ ஒன்று தட்டுப்படுது. என்னன்னு எடுத்து பார்த்தா கால்ஃப் விளையாடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பால் ஹீரோனோட கையில இருக்குதுங்க. அந்த பாலுக்கும் ஹீரோனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத இன்டைரக்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. பட்டுன்னு ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. வீட்டுக்கு வெளியில காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஹீரோயின் எழுந்திருச்சு வெளியில வராங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா நிறைய காட்டன் பாக்ஸா இருந்துட்டு இருக்குது. புதுசா இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க போல. இன்னும் வீட்டுக்குள்ள எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த டோரோட லென்ஸ் வழியா பார்த்தா வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக புஷ்பா அப்படின்னு ஒரு அக்கா வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா நான் டோர் ஓபன் பண்ணி விடுறேன், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள போய் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. அப்ப அந்த அக்கா கிட்ட, அக்கா உங்களுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும்னு தெரியும்ல அப்படிங்கும் போது, தெரியும் அம்மா சொன்னாங்க அப்படிங்கும் போது, என்னால இந்த ரூமை விட்டு வெளியில வர முடியாது, நீங்களும் இந்த ரூம்குள்ள வர முடியாது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால நீங்க உங்களோட வேலையை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே ஹீரோயின் உட்கார்ந்துருவாங்க. அந்த அக்கா வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். டோர் ஓபன் பண்ணிட்டு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா கையெல்லாம் மாவு ஆயிடுச்சு, அடுப்பு வேற ரொம்ப வேகமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் வந்து அந்த அடுப்பு மட்டும் ஆஃப் பண்றியாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் யோசனை பண்றாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய மேட் தடிக்கி விட்டு ஸ்லாப்ல இருக்கக்கூடிய கத்தி மேல ஹீரோனோட கைப்பட்டு அந்த கத்தி அப்படியே பறந்து போய் பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த அக்காவோட கழுத்திலேயே குத்தி இந்த அக்கா ஸ்பாட்லயே இறந்து போற மாதிரி ஹீரோனுக்கு தோணுதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்காக போனோம்னா இது நடந்துரும், நம்மளால ஒரு உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊத்திடுதுங்க. அக்கா நீங்களே கையை கழுவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு பட்டுன்னு டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதுதாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு வீட்டோட பால்கனில ஏதோ ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா ஏரியால சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பானுங்க. பால் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டு பால்கனில வந்து விழுந்திருக்கும். அக்கா அக்கா பால் எடுத்து கொடுங்கக்கா அப்படின்ற மாதிரி அவனுங்க கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன் லாஸ்ட் டைம் கொடுங்கக்கா அப்படின்ற மாதிரி அவனுங்க கேட்டுட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாலை எடுப்பாங்க. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு ஒரு இமேஜினேஷன் வரும். ஹீரோயின் பாலை தூக்கி வீசி அந்த பாலை பிடிக்கிறதுக்காக ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த வழியா வந்த காரு நிலை தடுமாறி பாலை பிடிக்க வந்த இந்த பையன் மேல ஏத்தி இந்த பையன் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால பாலை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பசங்களும் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு முறத்துல அந்த பாலை எடுத்துட்டு போய் வீட்டு வாசலுக்கு அந்த பசங்களை வர சொல்லி கையில கொடுத்து அமுச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். ஆனா ஹீரோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி புஷ்பா வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, இப்ப நான் ஓகேவா தான் இருக்கிறேன், தெரபிஸ்ட பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்ப அம்மா கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரும், ரஞ்சனி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த ரஞ்சனி அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டர் தான். என்ன திடீர்னு இந்த பக்கம் எங்க ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் ஒரு மடத்துல ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சிஸ்டரையும் பாத்தீங்கன்னா வெளியில உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் உள்ள நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, அர்ஜுனை பத்தி கேள்விப்பட்டேன், நடந்திருக்க கூடாதுதான் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, பிசிக்கா நம்ம ஹீரோனுக்கு அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானலுக்கு போயிருந்திருக்காங்க. சோ அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அர்ஜுன் இறந்து போயிட்டாருங்க. அர்ஜுன் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்படி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிட்டு யார் கூடயும் பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, ரூமை விட்டு வெளியில வரது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு போறதுக்காக தான் தங்கச்சி வந்திருக்கிறதா சொல்றாங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்றது யாருக்கிட்டையும் நீ தெளிவா சொல்ல மாட்டேன்ற, தயவு செஞ்சு அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்லு அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இப்படி யாருக்கிட்டையுமே சொல்லாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தன்னோட சிஸ்டரை பார்த்து, நீயும் தான் எங்களை எல்லாம் விட்டுட்டு போன, தனியா இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்க, நான் தேர்ந்தெடுத்தது பாதை, ஆனா நீ இருக்கிறது பள்ளம், உன்னை சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்றாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனோட சிஸ்டர் சன்னியாசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாங்க போல. சரி நீ தான் சன்னியாசி ஆயிட்டல, இது என்னோட பர்சனல் விஷயம், இதுல எல்லாம் நீ தலையிடலாமா அப்படின்னு கேட்க, என்னோட குரு தான் இங்க அமுச்சு வச்சாரு உனக்கு உதவி செய்யறதுக்காக அப்படிங்கும் போது, நீ வீட்டை விட்டு போய் 14 வருஷம்
ஆச்சு, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும், எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நீ முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரம் பார்த்து ஆம்புலன்ஸ் அந்த வழியா வர சவுண்ட் கேக்குதுங்க, அந்த சைரன் சவுண்டு. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரூமுக்குள்ள வந்த நம்ம ஹீரோனோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த இன்ஹேலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாங்க. சோ அதை எடுத்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சுவாசிச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க. மறுபடியும் சிஸ்டர் வெளியில போய் உட்காந்துட்டு தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்றத சொல்லு, என்னோட குரு ஒரு இடத்துக்கு என்ன அனுப்பி வைக்கிறாருன்னா கண்டிப்பா காரணம் இல்லாம அனுப்பி வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பத்துல ஹீரோயின் சொல்றதுக்கு மறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அப்பாக்கும் சரி போலீஸ்க்கும் சரி சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி அங்க நடந்தது ஒரு விபத்து, அந்த விபத்துல தான் அர்ஜுன் இறந்துட்டு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னா நான் தான் அர்ஜுனை கொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸை ஒரு நபர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேரு சகாயம். அவர் ஒரு பயங்கரமான இயற்கை விரும்பி, பூக்கள், பறவைகள், பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய ஒரு நபர். இன்ஃபேக்ட் பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி அதுக்கு பேர் வச்சு வளர்க்கவும் செய்வாருங்க. இப்ப அர்ஜுன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா அந்த வீட்டுக்குள்ள நுழைறாரு. அங்க இருக்கக்கூடிய அலமாரிக்குள்ள சரக்கு பாட்டிலையும் அதுக்கப்புறம் பசில்ஸ் கொண்டு வந்திருக்காரு, அதையும் வைக்கிறாருங்க. நம்மளோட ஹனிமூன் இங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காரு. அதற்கான இன்வெஸ்டர் தேடிக்கிட்டு இருக்காருங்க. சோ மொபைல் எடுத்து பார்த்தா சுத்தமா டவரே கிடைக்கல. வீட்டுக்கு வெளியில ஒரு பேர்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த பேர்ட் பாக்ஸ் கிட்ட போனா டவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா அர்ஜுன் அந்த இடத்துக்கு போறாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருந்து அர்ஜுனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அர்ஜுன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அது என்ன அப்படின்றத அர்ஜுன் கிட்ட சொல்லி நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசிக்கா அர்ஜுன் கூட படிச்ச ஒரு பையனை நம்ம ஹீரோயின் காதலிச்சிருந்திருக்காங்க. அவன் கூட ஒண்ணு முன்னாவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம ஹீரோனை ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த விஷயத்த தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குதுங்க. அதை தன்னோட கணவர் கிட்ட சொல்லிரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அதை எப்படி சொல்றது அப்படின்றதுல இவங்களுக்கு தயக்கம் இருக்கு. பார்த்தா ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்குள்ள வராருங்க. இவருடைய முழு சிந்தனையும் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுலயும் யாராவது ஒருத்தங்க ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்றதுலயுமே தான் கைஸ் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரீசெண்டா இவருக்கு வேலை போயிடுச்சுங்க. அதனால இவர் ஒரு ஐடியா வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃபண்டிங்காக இன்வெஸ்டர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காருங்க. இன்வெஸ்டர் சைட்ல இருந்து சின்ன மெசேஜ் வந்தா கூட இவர் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாரு. கௌரி சொல்றாங்க ஒரு மெசேஜ் தான் வந்திருக்குது, உடனே இதை கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இது மனவேதனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருதுங்க. அர்ஜுன் சொல்றாரு நீ பாசிட்டிவாவே பேச மாட்டேன்ற, பாசிட்டிவா பேசினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க. சகாயம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஹீரோயின் இந்த வீட்ல இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சகாயம் பாத்தீங்கன்னா அர்ஜுனை கூட்டிட்டு போயிட்டு பாட்டிலுக்குள்ள இவர் வளர்த்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பூச்சி எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த பூச்சி கொஞ்ச நாள்ல பட்டாம்பூச்சியா மாற போகுதுங்க. இந்த ஒரு சூழல்ல அர்ஜுன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றதுக்காக கிட்ட வருவாரு. பட்டுன்னு நம்ம ஹீரோயின் அதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. சாரி நான் தான் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம இப்படி அப்ரோச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. இப்ப அர்ஜுன் பாத்தீங்கன்னா வேலை போனதுனாலையும் ஸ்டார்ட் அப் அமையாதனாலையும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாருங்க. ஆனா நான் இப்படி பட்டவனே கிடையாது, உன்னை பார்க்க வரும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்க அப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் நம்ம கிட்ட காட்டுறாங்க. பொண்ணு பாக்குறதுக்காக வரும்போது தாடி மீசியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு ஃபார்மல்ல வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருந்திருப்பாருங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்காம மென்டலாவும் பிசிக்கலாவும் பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அதற்கான காரணம் அவருக்கு வேலை போயிடுச்சு, டிப்ரெஷன். அங்க பெட்லயே உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. நான் அந்த கம்பெனிக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் தெரியுமா, ஈஸியா நான் வேலை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த சூழ்நிலையில நம்ம விஷயத்த கணவர் கிட்ட சொன்னோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம அமைதியா விட்டுறாங்க. அப்ப சகாயம் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை கொண்டாந்து கொடுக்குறாரு. இந்த புக்கை நீங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ மறந்து வச்சுட்டே போயிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த புக்கை நம்ம ஹீரோயின் புரட்டி போடும்போது அதுல ஒரு டிராயிங் இருக்குங்க. அந்த டிராயிங்ல முன்னாள் காதலனுக்கு தேங்க்யூ சொன்ன மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதே புக்கோட லாஸ்ட் பேஜை பார்க்கும்போது எம்டியா இருக்கும். சோ அந்த எம்டி பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காதலிச்ச பையனை பத்தியும் அதனால ஏமாந்ததை பத்தியும் டீடைல்டா எழுதிட்டு ஹீரோயினோட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அதனால நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே அந்த எம்டி பேஜ்ல எழுதிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பேர்ட் பாக்ஸ் கிட்ட நின்று அர்ஜுன் போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு கோவமா வீட்டுக்குள்ள வருவாருங்க. பட்டுனி ஹீரோயின் புக்கை மூடிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போய் அலமாரி ஓபன் பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய சரக்கு பாட்டிலையும் அந்த பசிலையும் எடுத்துட்டு போய் டேபிள் மேல வச்சுட்டு உட்காந்து பசில் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் அவருக்கு விருப்பம் இல்ல போல. அப்ப அந்த அலமாரி மேல கல்ஃப் ஸ்டிக் இருக்குங்க. அந்த ஸ்டிக்கையும் பாலையும் எடுத்து இவர் கோல் போறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பட் சரியா இவரால டார்கெட் பண்ண முடியாது. அதனால இன்னும் டிப்ரெஷனுக்கு உள்ளாவாருங்க. இந்த டைம்ல எல்லாம் நம்ம ஹீரோயின் புக் எடுத்து வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் கார் எடுத்துட்டு வெளியில போயிருவாரு. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அலங்கோலப்படுத்தி வச்சுட்டு போனது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எடுத்து நீட் பண்ணி வைப்பாங்க. ஹீரோயின் தன்னோட கணவர் கிட்ட சொல்லணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே அந்த புக்கோட கடைசி பேஜ்ல எழுதியும் முடிச்சிட்டாங்க. ஹீரோனுடைய கணவர் அர்ஜுன் சாவறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் கார்ல வெளியில போயிருந்தார் இல்லையா, வீட்டுக்கு வரும்போது ஒரு நபரை கூட கூட்டிட்டு வர்றாருங்க. அந்த நபரோட பேரு சூரி. அந்த நபரை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. ஏன்னா அந்த நபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் காதலிச்சதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே நபர் தான். ஹீரோட கணவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவன் பேரு சூரி, என்னோட பேட்ச்ல தான் படிச்சான், ஏதோ ஒரு வேலை விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கான், பைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு,
ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக மெக்கானிக் போயிருக்காரு, நான் இவனை இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க ஹீரோனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. சூரி நம்ம ஹீரோனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோன் வேக வேகமா பாத்ரூம்ல போயிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த இன்ஹேலர் எடுத்து சுவாச்சிக்கிட்டு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. சூரி, இவன் பேர் சூர்யா, என்னோட வாழ்க்கையும் அர்ஜுனோட வாழ்க்கையும் தலையிலா மாத்தினவன், இவனாலதான் என்னோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாள் உன்னை ஆளையே காணமே, எங்க இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுன் சூரி கிட்ட கேட்க, நான் வெளிநாட்டுல இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. இந்த ஒரு சூழல்ல கிச்சன்ல இருந்து நம்ம சகாயம் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள போவாரு. அந்த டைம்ல சூரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு நம்ம ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. அந்த புக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கையில இருந்து வாங்கிப்பாங்க. பெருசா எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ரூம்குள்ள போகும்போது அர்ஜுன் கேட்பாங்க, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நீங்க 2 பேர் பேசுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துப்பாங்க. அப்ப அர்ஜுனும் சூரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவனால என்ன ப்ராப்ளம் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பயத்தோடையும் பதறத்தோடயும் இருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்கும்போது, உங்க 2 பேருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சு, எப்படி கௌரி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் சூரி சொல்றாரு, நான் வந்து இன்வெஸ்டரா இருந்துட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அர்ஜுனுக்கு ஒரு யோசனை தோணுது. எப்படியாவது சூரி கிட்ட நல்ல விதமா பேசி தன்னுடைய ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அந்த மெக்கானிக் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரி அந்த பேர்ட் பாக்ஸ் கிட்ட போய் நின்று போன் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப பின்னாடியே நம்ம அர்ஜுன் போய் சூரி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசி வீட்டுக்குள்ள கூட்டு வருவாரு. அப்படி வரும்போது அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவனோட பைக்குக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா, அது வரைக்கும் இந்த வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு இன்வெஸ்டரு, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் வேற இன்வெஸ்டர் தேடிட்டு இருக்கேன் இல்லையா, என்னோட ஸ்டார்ட் அப்பை அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவனையே ஃபண்டிங் பண்ண வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வருது. நீ இதை பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட போய் நீ எதுக்கு பணம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, உனக்கு பண தேவை இருந்ததுன்னா என்னோட அப்பா கிட்ட கேளு, அவரு உனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்ல, ஆனா அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. நான் சூரி கிட்ட உதவி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது, ஒரு உதவிக்கு உதவி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா ஹீரோன் இதை ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. அவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வீட்லயே தங்க வச்சு பிரச்சனையை வளர்ப்பான் போலயே அப்படின்ட்டு. இப்ப வெளியில சகாயமும் இந்த சூரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சகாயத்துக்கிட்ட பீடி வாங்கி சூரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப சகாயம் கேட்கிறாரு, நீங்க என்ன விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துக்கெல்லாம் 2 காரணத்துக்காக தான் ஆளுங்க வருவாங்க, ஒன்னு மேஜிக் மஷ்ரூம், இன்னொன்னு சோடா புட்டி கிளவி அப்படின்ட்டு. சோடா புட்டி கிளவியா, அது யாரு அப்படின்ற மாதிரி இந்த சூரி கேட்க, அதுக்கு சகாயம் சொல்றாரு, ஆக்சுவலா மலை மேல சோடா புட்டி கிளவின்னு ஒருத்தங்க இருக்காங்களாம், அவங்க ஜோசியம் பாக்குறது 100% கரெக்டா இருக்குமா, அவங்க சொல்றதெல்லாம் அக்யூரேட்டா இருக்குமா, சோ அதனாலயே அவங்கள பாக்குறதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்களாம், அதை நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்புறவங்க இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்க அப்படின்ற மாதிரி சகாயம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையில பயங்கரமான ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த ஆர்குமெண்ட்ல ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேருக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி நம்ம சால்வ் பண்ணணும், நம்ம லைஃப பத்தி யோசனை பண்றதை விட்டு போட்டு நீ ஃபண்டிங்னு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப என்னோட வேலை போயிடுச்சு, நான் எந்த தப்புமே செய்யாம என்னோட வேலை போயிடுச்சு, நான் திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும்னா நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், அதற்கான கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை பார்க்கணும்னா ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை வச்சு ரன் பண்ணாதான் உண்டு, அதனால இன்வெஸ்டர்ஸை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப கூட இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குது, இந்த இடத்துக்கு நாம எதற்காக வரணும், நீ எதற்காக என்னை இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்க, இந்த இடத்துல வச்சு நான் சூரிய எதற்காக மீட் பண்ணணும், இது எல்லாமே கடவுள் பிளான் பண்ணதுன்னு எனக்கு தோணுது, நமக்கான ஒரு சான்ஸா எடுத்துக்கலாம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோனை வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வராருங்க. இப்போ நம்ம ஹீரோயின், சூரி மற்றும் அர்ஜுன் இவங்க 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சூரி கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் பாத்தீங்கன்னா சூரிக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க. சூரி கிட்ட நிறைய பணம் இருக்கு இல்லையா, பட் முன்னாடி எல்லாம் இவர் பணக்காரர் கிடையாது, எப்படி நீ சடனா பணக்காரன் ஆன அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சூரிய ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இவர் வெளிநாட்டுல இருந்தார் இல்லையா, அப்போ கோவிட் டைம்ல ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு, அந்த நபரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்த்து இருந்திருக்காங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாம கொஞ்ச நேரத்துல சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்ப அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அந்த டைம்ல நம்ம சூரிய இருக்கிறார் இல்லையா, ஆக்சிஜன் கொடுத்து உதவி செஞ்சிருந்திருக்காரு. அந்த நபரை உயிர் பொழைச்சிட்டாருங்க. உயிர் பொழைச்ச கையோட நம்ம சூரிய அவரோட கம்பெனி கூட்டு போயிருந்திருக்காரு. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு சொந்தமா நிறைய கம்பெனிஸ் ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது, பட் குடும்பம் குட்டின்னு வாரிசே கிடையாது. சூரியனால உயிர் பொழைச்சதுனால சூரிய தான் கூடயே வச்சுக்கிறாருங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பணக்காரனும் இறந்து போயிடுறாரு. அந்த பணக்காரன் இறந்து போனதுக்கு அப்புறம் வக்கீல வச்சு அந்த கம்பெனி எல்லாத்தையுமே இவர் ஓன் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருக்காரு. அதற்கான முயற்சிகள் அங்க நடந்துகிட்டு இருக்குது. பட் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு அதன் மூலமா வர ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அப்படியே இருக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சூரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்ட் அப் கம்பெனியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுல இந்த விஷயங்கள்லாம் பண்ண போறோம், நீ மட்டும் ஃபண்டிங் கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சூரிய பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் மாடலே சூரிக்கு புரியல. அதனால எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் தொடர்ந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கௌரிக்கு சம்மக்கம் வருது. தயவு செஞ்சு அவன்கிட்ட
கேட்காத, அவன் இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, அவன் கிட்ட போய் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையுமே அங்க உட்காந்து சூரி பாத்துக்கிட்டு இருக்கான். கோச் அர்ஜுன் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட பேக் சைடு போயிடுறாருங்க. இப்ப ஹால்ல நம்ம ஹீரோனும் இந்த சூரி மட்டும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நினைச்சு பாரு, அர்ஜுன் கம்பெனில மட்டும் நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அவங்களோட புக்கோட பேக் சைடுல கணவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தையெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அதை இவர் கிழிச்சு வச்சிருக்காரு. அது ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப வீட்டோட பேக் சைடுல போய் உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சி பட்டர்ஃபிளையா மாறுதுங்க. இந்த விஷயத்தை சகாயம் கூப்பிட்டு காட்ட நான் உங்ககிட்ட காமிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில நீங்க என்கிட்ட காட்டுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃபிளைக்கு பேரெல்லாம் வைக்கிறாங்க. நாளைக்கு இதை ஓபன் பண்ணி விட்டுறலாம்னு இருக்கிறேன், ஏன்னா இதுவே ஒரு 20 நாள் தான் உயிரோட வாழும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. உள்ளுக்குள்ள சூரி கேட்கிறாரு, எதனால நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பார்த்த ஒரே ஒரு மீட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எப்படி ஒரே மீட்ல கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அவனுக்கு இந்த மாதிரி மனுஷங்களை வச்செல்லாம் விளையாட தெரியாது, அவனோட கேரக்டர் பிடிச்சி போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த பட்டர்ஃபிளை வச்சு சகாயம் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஆக்சுவலா அந்த பட்டர்ஃபிளையோட வாழ்க்கையே வந்து 15ல இருந்து 20 நாள் தானே, அந்த 20 நாள்ல அதோட வாழ்க்கையை அது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகுமா. சோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது நாம ஏன் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கணும், நம்மளும் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் உள்ள வந்துட்டு சூரி கிட்ட சாரி கேட்டுருவாரு. ரொம்ப எமோஷனலாய் கோவப்பட்டுட்டேன், அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, மறுபடியும் நம்ம நார்மலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் உட்காந்து நார்மலா பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சூரிய பத்தின ஒரு கதை நம்ம அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த கதையை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சூரிய இருக்கிறான் இல்லையா, காலேஜ் படிக்கும் போது ஒரே டைம்ல 2 பொண்ணா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுல ஒரு பொண்ணு பேரு காவியா. காவியா கூட சூரி ஒன்னா இருக்கும்போது இந்த விஷயம் கேம்பஸ்க்கு தெரிய வந்து இவங்க 2 பேர்த்தையுமே வெளியில துரத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோனுக்கு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது செம்ம காண்டாகுது. ஏன்னா அந்த இன்னொரு பொண்ணு ஹீரோயின் தான். ஆனா அர்ஜுன் பாத்தீங்கன்னா சூரிய தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரே டைம்ல 2 பொண்ணுங்க கூட கமிட்மெண்ட் வச்சுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், ஹேண்டில் பண்றதும் பெரிய விஷயம், அதை இவன் செஞ்சான் தெரியுமா, கெத்து தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கடுப்பான நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ள போயிருவாங்க. அப்படி வாஷ்ரூம்குள்ள போகும்போது அவங்க கையில வச்சிருந்த புக் வந்து உள்ள விழுந்துருங்க, தண்ணிக்குள்ள விழுந்துரும். அர்ஜுன் வெளியில நின்னுட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து இல்ல புக் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஹேர் ட்ரையர் இருக்கா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இந்த அர்ஜுன் என்ன பண்ணுவாருன்னா அந்த புக் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஓவனுக்குள்ள வச்சு ஆன் பண்ணி விட்டுருவாருங்க. மைக்ரோ ஓவனுக்குள்ள புக்கெல்லாம் வச்சா அது தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருங்க. அது தெரியாம அர்ஜுன் கொண்டு போய் உள்ள வச்சிடறாரு. இந்த டைம்ல சூரி பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட காவியா பத்தி பேசணும்னே சங்கடப்பட்டுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ காவியா கூட என்னமோ பண்ணி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு சூரிய எழுந்திருச்சு வராரு. பார்த்தா மைக்ரோ ஓவனுக்குள்ள தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புக்கை தூக்கி கீழே போட அது அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அது கூடயே பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை வச்சு நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயிலேயே இந்த லெட்டரையும் போட்டுறாருங்க. அந்த லெட்டரும் எரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாதி எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போட பின்னாடியே அர்ஜுன் வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட்டுன்னு நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த சூரி தான் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இல்லையா, அதனால நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே பாத்தீங்கன்னா சூரி மேல லைட்டா ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சூரியோட கோட் இருக்குங்க, அதை கையில எடுத்தோடனே அதுல வர ஸ்மெல்ல பாத்தீங்கன்னா இவங்க ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. பழைய காதல் ஞாபகங்கள்லாம் இவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு இவங்க 3 பேரும் சரக்கு அடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை படுக்க போட்டு வச்சிருவாங்க. இந்த கல்ஃப் பால் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா அந்த கிளாஸ்க்குள்ள போக வச்சுட்டா வின்னர். அப்படி இல்லைன்னா ட்ரூத் இல்ல டேரை சூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்லணும். அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு டேர்ன் வருதுங்க. அந்த ஒரு டேர்ன்லயும் ஒரு உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமா இவங்க ட்ரூத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, என்ன ட்ரூத்தை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, டேர் வச்சு விளையாட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே டேர் அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுன் சொல்றாரு. உடனே சூரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செவுத்துல போயிட்டு ரொம்ப ஹானியா கிஸ் பண்ணணும், அதுவும் கண்டினியூஸா 5 நிமிஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுன் பாத்தீங்கன்னா செவுத்துல போய் நின்னுட்டு ஹானியா கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா ஹனிமூனுக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு தன்னோட கணவனை செவுத்துக்கு முத்தம் கொடுக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டுவாங்க. மறுபடியும் அர்ஜுன் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃபால ரொம்ப வேகமா அடிச்சிருவாருங்க. அது கண்ணாடி உடைச்சிட்டு வெளியில போய் விழுந்துரும். நான் தான் போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம அர்ஜுன் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அர்ஜுன் சிரிக்கிறத பார்த்துட்டு சூரியும் சிரிச்சுட்டே 2 பேரும் உட்காந்துருவாங்க. 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த தரையில படுத்து கிடப்பாங்க. இந்த கண்ணாடி உடைஞ்சது என்னாலதான் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்னால கிடையாது என்னால, ஏன்னா நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன், அதனாலதான் நீ போயிட்டு சூரிய மீட் பண்ண, சூரிய மீட் பண்ணதுனாலதான் இந்த கேமை நம்ம விளையாண்டோம், அதனாலதான் இந்த கண்ணாடி உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பேனர் வைக்கிறாருங்க. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த வழியா ரோடு கிராஸ் பண்றா. அப்படி ரோடு கிராஸ் பண்ணும்போது அங்கிருந்த பேனர் சரிஞ்சு அந்த பொண்ணு மேலேயே விழுந்துருதுங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தண்ணி லாரிக்காரன் வண்டியை நிப்பாட்ட முடியாம அந்த பொண்ணு மேலேயே ஏறிடுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிடுறா. அந்த தண்ணி லாரி டிரைவர் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த அரசியல் தலைவர், கரெக்டா? பட் அவரு பாதிக்கப்படல. கடைசியா 2 பேர் தான் அந்த சம்பவத்துல
பாதிக்கப்பட்டாங்க. ஒன்னு அந்த பொண்ணு, இன்னொன்னு அந்த லாரி டிரைவர். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அர்ஜுன் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் மட்டையாயிருவாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனை நல்லபடியா உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் இந்த சூரியும் வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சூரி பாத்தீங்கன்னா பழைய காதல் விஷயமா இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் காவியாக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நான் சிங்கிளா தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்க கிடையாது, அப்போ இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி எனக்கு பயமாயிடுச்சு, அதனாலதான் உன்னை விட்டு போனேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோனுக்கும் பாத்தீங்கன்னா சூரி மேல லைட்டா இன்னுமே காதல இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரி விட்டுட்டு போன வேதனையிலேயே நம்ம ஹீரோன் இருந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சோ அப்படி அலைன்ஸ் பார்க்கும்போது சூரியோட கிளாஸ்மேட் தான் அர்ஜுன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. என்ன ஏமாத்திட்டு போனல, உன்னோட ஃப்ரெண்டையே நான் கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்க்கையை நடத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே அர்ஜுனை தேர்ந்தெடுத்து இவங்க கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. அர்ஜுனை புடிச்சு போயெல்லாம் கல்யாணம் பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பழைய காதலையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு மட்டையை கடந்தார் இல்லையா அர்ஜுன், அவர் பாத்தீங்கன்னா கண் விழிச்சு எழுந்திருச்சு வெளியில வருவாரு. அப்ப ஆப்போசிட்ல நம்ம சூரி வருவாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த பேர்ட் பாக்ஸ் கிட்ட எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்லுவாங்க, வெளியில விழுந்த பாலை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமா, ஹாப்பியா இருக்கலாமா, ரொமான்டிக்கா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி பாலை தானே தேடிக்கிட்டு இருந்தா, தோ பால் இங்க இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி பால் எடுத்துருவாரு. சூரிய இந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சமாதானமாவாரு. ஆனா அர்ஜுனுக்கு தெரியாது நம்ம ஹீரோன் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருதுங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து கால் வந்திருக்கும். யாருன்னு பார்த்தா காவியான்ற பொண்ணு கிட்ட இருந்து. அப்ப இன்னுமே நீ காவியா கூட கான்டாக்ட்ல தான் இருந்திருக்கிற, என்னை ஏமாத்திட்டு தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. நீ என்ன சுயநலவாதின்னு சொல்ற, நீ தான் சுயநலவாதி, என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அர்ஜுன் அப்படின்ற ஒரு அப்பாவிய கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டு சூரி கிளம்பி இருந்திருப்பாரு. அப்பதான் கரெக்டா அர்ஜுன் வெளியில வந்திருப்பாரு. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா பாலுக்காக வந்த அப்படின்னு சமாளிச்சிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பாட்டில வச்சிருக்கிற பட்டாம்பூச்சிய சகாயம் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம சூரி ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அப்ப சகாயம் சொல்லுவாரு, அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல போனா வியூ சூப்பரா இருக்கும், பழனி மலையே தெரியும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டு சூரி கிளம்புவாருங்க. அப்ப அவரோட பைக்கையும் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அர்ஜுன் பாத்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வரைக்கும் அர்ஜுனுக்கு நம்ம ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மலை மேல சுத்திட்டு அங்கேயும் இங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த சோடா புட்டி பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கிட்டே போயிடுறாங்க. அவங்க தான் ஜோசியம் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்களே. அப்ப அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு ஜோசியம் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. கையை பார்த்துட்டு போன ஆடிக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு, அதுக்கப்புறம் தான் உன்னோட வாழ்க்கையில பிரச்சனைகளே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க பரிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ சொல்லி அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. சரின்னு கேட்டுட்டு இவங்களும் கீழே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அர்ஜுன் இது எல்லாத்தையுமே சொல்றாருங்க. ஆடிக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு அப்படிங்கும் போது ஆடிக்கு அப்புறம் தான் நம்ம அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஹீரோனை திருமணம் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வேலை போயிருந்திருக்குது. அப்ப அந்த பாட்டி சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதையெல்லாம் எப்படி நீ நம்புற அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க ஏன் அந்த இடத்துக்கு போனோம், நாங்க ஏன் அந்த பாட்டியை சந்திக்கணும், அந்த பாட்டி மூலமா எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. சரி பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு கௌரியும் கூட்டிட்டு போயிட்டு அந்த பாட்டி கிட்ட பேசலாம், அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், கௌரிக்கும் கரெக்டா சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்ற பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டியை பாக்குறதுக்கு அர்ஜுன் போக மாட்டாருங்க. நம்ம ஹீரோனும் சூரிய மட்டும் தான் தனியா கார்ல போவாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த மலை மேல ஏறி அந்த பாட்டியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பசில்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி ரெடி பண்ணும்போது ஒரே ஒரு பசில் மட்டும் மிஸ் ஆயிரும். அந்த மிஸ் ஆன பசிலை இவர் தேட ஆரம்பிப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த சகாயம் இருக்கிறார் இல்லையா, வெளியில திறந்து விட்ட பட்டாம்பூச்சி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த பட்டாம்பூச்சி சிலந்தி வலையில போய் மாட்டிக்கும். இந்த சூழ்நிலையில நம்ம அர்ஜுன் இருக்கிறார் இல்லையா, வீடு முழுக்க காணாம போன பசில தேடும் போது டஸ்ட்பின்ல பாதி எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய புக்கை கையில எடுத்துருவாருங்க. அந்த புக்கை திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். அந்த படம் இந்த சூரியோட பைக்ல இருந்ததை கவனிச்சிருந்திருப்பாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம கிட்ட பரிச்சயம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அர்ஜுன் கண்டுபிடிச்சிடுறாருங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தானே வெளியில போனாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே இந்த புக்கை காமிச்சு அர்ஜுன் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சமாளிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூரி பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே நம்ம அர்ஜுன் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாருங்க. நீ தான் இவனை பிளான் பண்ணி வர வச்சிருக்க அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது, எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது, நீ தான் இவனை வீட்டுக்கு கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல சூரிய இவங்க கோத்து விடுற மாதிரியே ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சூரி கடுப்பாயி நேத்து ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் வெளியில கிஸ் பண்ணமே அதையும் சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அர்ஜுன் கிட்ட சண்டைக்கு போய் ஏண்டா உன்னை என் ஃப்ரெண்டுன்னு தான்டா வீட்டுக்குள்ள விட்டேன், இப்படி எல்லாம் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சூரி சொல்றான், ஆக்சுவலா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் கல்யாணம் பண்ணிக்க கிடையாது, என்ன பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் உடைச்சிடுறாருங்க. இதை கேட்டு அர்ஜுன் மனமுடிஞ்சு போயிடுறாரு. வீட்டை விட்டு அழுதுகிட்டே வெளியில வருவாரு. அப்ப கௌரி வந்து சாரின்னு கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த இடத்த விட்டு பைக் எடுத்துட்டு இவர் கிளம்பிடுவாருங்க. அப்ப பின்னாடி ஓடி வரும்போது ஹீரோனுடைய
கால் பட்டு ஒரு கல்லு போய் அங்க இருக்கக்கூடிய இந்த கல்ஃப் பால் மேல படும். அந்த பால் உருண்டுகிட்டே ரோட்டு கிட்ட வந்துருங்க. ஹீரோனும் பாத்தீங்கன்னா இந்த பைக்கை துரத்துக்கிட்டே ரோடு வரைக்கும் வந்துருவாங்க. நம்ம அர்ஜுன் இருக்கிறார் இல்லையா, ரொம்ப வேகமா ரோட்ல போயிட்டு இருப்பாரு. பார்த்தா ஒரு காட்டு மாடு ஒன்று ரோட்ல வந்து நிற்கும். இந்த வழியா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வந்துகிட்டு இருப்பாருங்க. அந்த டைம்ல இந்த பால் இருக்கு இல்லையா, உருண்டு போய் ரோட்ல நின்றும். அப்ப ரொம்ப வேகமா நம்ம அர்ஜுன் வந்துகிட்டு இருப்பாரு. அழுதுகிட்டே கண்ணை துடைப்பாரு. அப்போ பைக் பாத்தீங்கன்னா அந்த பால் மேல பட்டு ஸ்கிட் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த டிவைடர் கம்பியில அடிச்சு ஸ்பாட்லயே அர்ஜுன் இறந்து போறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சூர்யா எங்க போனா அப்படின்னு கேட்டா, சூர்யா வழக்கம் போல பாத்தீங்கன்னா பேக் சைடு வழியா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாருங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இது விபத்துனால ஏற்பட்ட இறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுறாங்க. ஹீரோனுக்கு இருக்கிறது ஹார்ம் ஓசிடி அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் அது சாவறதுக்கான ஒரு விஷயத்தை தூண்டும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனோட மனநிலை இருக்கும். அங்க கட் பண்ண பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தன்னோட சிஸ்டர் கிட்ட ஹீரோன் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, ஆக்சுவலா இந்த அர்ஜுன் சாவறதுக்கு முன்னாடியே அந்த மலை மேல இருக்கக்கூடிய பாட்டி உனக்கு கண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டி சொன்னது அப்படியே நடந்திருக்குது. நம்ம போய் அந்த பாட்டியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சிஸ்டரும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை மீட் பண்றதுக்காக போவாங்க. அப்பதான் அந்த பாட்டி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பாட்டி பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது எல்லாமே பொய்யாங்க. அந்த மலைப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாழ்வாதாரம் ஒண்ணு வேணும் இல்லையா, அதனால ஒருத்தங்களை பார்த்து வாய்க்கு வந்ததா அடிச்சு விடுவாங்களாம். சில பேருக்கு அது உண்மையா இருக்குமா, சில பேருக்கு நடக்காமையும் போலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணினேன். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பரிகாரம் பண்ணாதான் சரியாகும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பரிகாரத்தை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க. நான் சொல்லியோ நீ சொல்லியோ எந்த உசுரும் போகாது, அது போகணும்னு இருந்திருக்குது, அப்படிதான் போயிருக்குது. அந்த பையன் செத்து போனதுக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லை, வாய்க்கு வந்ததை தான் அடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப அங்க ஒரு வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சு விளையாடிட்டு இருப்பா. அப்ப அவ கைக்கு ஒரு பசில் கிடைக்குங்க. அதாவது மிஸ் ஆன அந்த துண்டு சீட்டு. அதை நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இந்த சகாயத்துக்கு பின்னாடி ஏதோ பறந்து போன மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அது பட்டர்ஃப்ளை தான். சிலந்தி வலையில சிக்கின பட்டர்ஃப்ளை எப்படி உயிர் பொழைச்சது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பாலும் அந்த கல்ஃப் ஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா அந்த அலமாரி மேலதான் இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட சண்டையின் காரணமா அந்த கல்ஃப் ஸ்டிக்கையும் அந்த பாலையும் எடுத்து அர்ஜுன் விளையாட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சூரி வீட்டுக்குள்ள வருவாரு. சூரி கூட சேர்ந்து அந்த பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பால் கண்ணாடி உடைச்சிட்டு போய் வெளியில விழுகும். மறுபடியும் அந்த பாலை எடுத்துட்டு வந்துருவாங்க. அர்ஜுன் கோச்சிட்டு வீட்டை விட்டு போகும்போது அந்த பால் வெளியில கிடக்கும். அப்ப நம்ம ஹீரோன் ஓடி வரும்போது தட்டி விட்டு அந்த பால் ரோட்டுக்கு வந்துரும். சோ ரோட்ல கடந்த அந்த பால் மேல பைக் டயர் ஏறி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அர்ஜுன் இறந்து போயிருந்திருப்பாரு. பால் மேல அந்த டயர் ஏறினதும் அந்த பால் பறந்து போய் அங்கிருந்து சிலந்தி வலையில அடிச்சிருக்குங்க. சோ சிலந்தி வலையில சிக்கிட்டு இருந்த பட்டர்ஃப்ளை ரிலீஸ் ஆகி வெளியில போயிருந்திருக்கும். எங்கேயோ எப்பவோ நடக்கிற ஒரு ஆக்ஷன் இன்னொரு இடத்துல ஒரு பெரிய பாதிப்பையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தையோ மாத்தி அமைக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டன்ட்னால தான் ஒருவேளை இதை பண்ணா அது நடந்துருமோ, அதை செஞ்சா இது நடந்துருமோ, நம்மளால ஒரு உயிர் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பயப்படவே ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.